பிரியமுள்ள அன்பு இறைவர்களே, இதோ செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதம் நீங்கள் பொல்லாப்புகள் பேய் பிசாசு தொல்லைகள் இருந்தால் இதோ ஆராதனை உங்களுக்கு எதிராக எதுவெல்லாம் எதிர்மறைகள் இருக்கிறதோ இதோ ஆராதனை உங்களுக்காக கோடி அற்புதர் அத்தோணியார் நாளாய் இருப்பதால் இப்படி அத்தோணியார் நமக்காய் செபிக்கிற இந்த வல்லமைக்குரிய இந்த ஆராதனை நடத்துங்க. பிள்ளைகள் தேவைகள் என்னவோ ஒவ்வொன்றை உங்கள் பாதத்தில் வைத்து துதிக்கிறேன். ஆராதனை நன்றி செலுத்துகிறார். கோடி அற்புதர் அந்தோணியாரே நாளும் உங்களுக்காய் செபிப்பீரார். வல்லமையான இறை பிரியமுள்ள இறை பிள்ளைகளை வீழ்ச்சியிலிருந்து எதுவெல்லாம் வீழ்ச்சிகளோ ஆண்டவருடைய எழுச்சியாய் இறைவார்த்தை தருகிற 7வது அதிகாரம் 8வது வார்த்தை புத்தகம் 7:8 எடுத்து வாசிங்க. என் பகைவனே என்னை குறித்து களிப்படையாதே. பிள்ளைகள் சில நேரங்களில் விழுவோம்னா ஏன் விழுவோம்னா ஆபத்தினால் இஸ்ராயல் மக்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். ஆண்டவர் கை ஒப்புவிக்கிறார். ஏனென்றால் அந்த அவர்கள் ஆண்டவரை மறந்தார்கள். பல வேளையில் ஆண்டவரை மறந்திருக்கிறோம். அவர் ஆசீர்வாதம் இல்லாததுனால பலர் நம்மை தோற்கடிக்கலாம், பலர் நமக்கு எதிராக வெற்றி கொண்டிருக்கலாம். உண்மைதான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆனாலுமே நமக்கு எதிராக வெற்றி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தன் பிள்ளைகளை ஒருபோது விட்டு விட மாட்டார். ஆண்டவர் தன் பிள்ளைகளை ஒருபோது முழுமையாக கைவிட்டு விட மாட்டார். அந்த பிள்ளைகள் மனம் மாறுகிற பொழுது இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்தில் நிற்பார்கள். அதான் அந்த இஸ்ராயல் மக்கள் மீண்டும் எழுவார்கள். எனவே பகைவனே என்னை குறித்து களிப்படையாது. நீங்க ஒருவேளை கண்ணீர் இருக்கலாம், நீங்க வேறு வேலை உங்களை சூழல் இருக்க மனிதர்களால் இக்கட்டுக்குள்ளாகி இருக்கலாம். ஆனால் அந்த பகைவரை பார்த்து நம் ஜபத்தில் இருந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை வாங்கிட்டு ஆண்டவர்கிட்ட முழுமையா அப்ப சொல்லுங்க. பகைவரை பார்த்து சொல்லுங்க, நீ களிப்படையாதே, நீங்க தைரியமான இல்லைங்க, களிப்படையாதே. அந்த வேற வார்த்தை தொடர்ந்து வாசிக்கிறேன். பகைவனே என்னை குறித்து நீ களிப்படையாதே, ஏனெனில் நான் வீழ்ச்சி விட்டாலும் எழுச்சி பெறுவேன். அப்பா மகன் உறவு என்பது சண்டெல்லாம் வருதான். அதுக்காக உறவு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எனக்காவது அந்த மகன் வருவார். அது ஊதாரி மகன் கதை அப்படித்தானே. அது வாசல் நின்று காத்துக்கொண்டே இருக்கிறார். தூரத்தில் வருகிற பொழுது நெடுதூரத்துல அவன் மீண்டு வருகிற போது ஊதாரி மகன் அங்கே ஓடி சென்றவரை கட்டி அணைக்கிறாரு. அதுபோல நான் எப்பொழுது போய் மன்னிப்பேன். அவர் பாதியில போய் நின்னா என்னடா அவருடைய பிள்ளை ஏன் அப்பா என்ன மன்னிச்சுக்கிட்டே இருக்காருன்னா அவர் யார் அப்பா? அவர் என்ன மன்னிக்காம உன்னையா மன்னிப்பாரு? நம்ம அனைவருமே அவருடைய பிள்ளைகள் தான். அவர் நம்மை மன்னிப்பார். அப்பொழுது நம்ம பகைவர்கள் நம்மை விட்டு ஓடுவார்கள். விடிகால் பட பிடரி அடித்து ஓடுவார்கள். எனவே பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளை அவர் நம்மை. எனவே நான் எழுச்சி பெறுவேன். அடுத்தது தொடர்ந்து வாசிக்கிறங்க. நான் இருளில் குடியிருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஒளியா இருப்பார். இன்றைக்கு நீ என்னை வீழ்த்து விட்டாய், ஆனால் இந்த வீழ்ச்சிதான் என்னுடைய எழுச்சி. இது மூலமாய் அவர் மாட்சிமை என்னில விளங்கும். அவருடைய ஒளியில நான் வெற்றியை காண்பேன். வீழ்ச்சி எல்லாம் ஆச்சரியா மாறும், எழுச்சியாய் மாறும். நீங்கள் விழுத இடத்துல அபிஷேகமாய் எழுவீர்கள். எனவே ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை, ரொம்ப கான்பிடன்டா என்னால முடியும் என்ற துணிச்சலோடு, ஒரு துணிவோடு, ஒரு மன தைரியத்தோடு நிமிர்ந்து நிற்போம். அத்தோடியா ஜபத்துல எல்லா தீவினைகளும் எனக்கு மாறுகிறது. வீட்டில் பிரச்சனைகள் எல்லாம் மாறுகிறது. என் தொழிலில் எனக்கு எதிராக பிரச்சனை எல்லாம் மாறுகிறது. என் தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளாம் மாறுகிறது. நம்பிக்கையோடு நில்லுங்க, நம்பிக்கையோடு நில்லுங்க. ஒரு ஆசீர்வதிக்கிறார், அவர் வழி நடத்துகிறார். எனவே செய்தியின் வீழ்ச்சியில இருந்து எழுச்சி, வீட்டில் உள்ள பிரச்சனைகள், கட்டுகள், பில்லி சூனிய பேய் பிசாசு கொள்ளைகள் எதுவெல்லாம் எதிர்மறைகளோ இதோ அறிக்கை எடுங்க. ஓ அல்லவரே நல்லவரே நன்றி. ஓ இறைவா, ஒவ்வொரு பிள்ளைகளை நீ தொடுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒரு பெயரா பிள்ளைகள் மகிமையோடு வாழ்வார்களாக, அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக, ஆசீர்வாதத்தை காண்பார்களாக, கிருபையிலே இருப்பார்களாக, பிள்ளைகளுடைய கட்டுகள் எல்லாம் நீங்குவதாக. இயேசு கிறிஸ்துவே உம்மது பெயரால், ஆண்டவரே உம்மது திருப்பெயர் இல்ல, பிள்ளைகளுடைய பேய் பிசாசு தொல்லைகள், பில்லி சூனிய கட்டுகள் இருந்து பிள்ளைகள் இருந்தால், பிரச்சனை இருக்கிறது என்று நினைத்தால் அதுல இருந்து இயேசுவே உமது பெயரால் விடுதலை காண்பார்களாக. பலவையான இறை கிருபையிலே நாம் நிற்போமாக. என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் அனுப்புகிறார்களோ அதில் ஜெபிங்க என்று கேட்கிறார்கள். இந்த தேவைகளுக்காகலாம் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை வைங்க என்று கேட்கிறார்கள். ஒவ்வொன்றையும் உங்கள் பதத்தில் வைக்கிறேன்.
இயேசுவே நீங்க தொடுங்க அப்பா, ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே, வல்லமையான இறைக்கிருவில வெற்றியை காண்பீர்கள். இன்றைக்கு உங்கள் வீடு, உங்கள் வாழ்க்கை, உங்கள் தொழில், உங்கள் சுற்றி இருக்கிற அனைத்திலும் இருந்து நீங்கள் விடுதலை பெறுகிறீர்கள். புதியதை நீங்கள் காண்பீர்கள். தொழிலில் வளர்ச்சி, குடும்பத்தில சமாதானம், தனிப்பட்ட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். வல்லமையான இறைவன் இன்றைக்கு உங்களை மீட்கிறார். உங்கள் துன்பமெல்லாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து திருப்பெயரால் அபிஷேகமாய் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. எனவே நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்துறீங்க. ஒரு வீழ்ச்சியிலிருந்து எழுச்சியை, ஆசீர்வாதத்தை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வழங்குகிறார். எனவே கத்தெல்லாம் ஏதாவது வந்துச்சுன்னா இந்த இறைவார்த்தை எடுத்து வாசிங்க. நீங்க 7வது அதிகாரம் 8வது வார்த்தை, அதுதான் உங்களுக்கான செய்தி. எனவே அன்பர்கள் ஒவ்வொரு நாளும் வீடு காலை 3 மணிக்கு தாவதை வழங்குகிறேன். யாருக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த காணொலி, இந்த மெசேஜ் யாருக்காவது பயன்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய விண்ணப்பங்கள் தேவைகள் எல்லாம் தொடர்ந்து கமெண்ட்ல இருக்கிறீர்கள். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் என்னுடைய ஜெபத்தில் வைத்து கொண்டிருக்கிறேன். அந்த கிருபையை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். God bless you. Take care. Have a nice day. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒரு நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இயேசுவின் பெயரிலே இன்றைக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நல்லது நடக்கும். வல்லமையான இறைவன் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். மகிழ்ச்சியாய் இருங்கள். இந்த நாளும் இனிய நாளே. நன்றி இறை உறவுகளே.